ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு பிறக்க இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளன. ஒரு வருடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. 12 மாதங்களில் ஒருவரின் வாழ்க்கை மேலேயும் போகும், சரிந்து கீழேயும் போகும். 12 மாதங்களில் ஒருவரின் வாழ்க்கை தலைகீழாக கூட மாறும். அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும், உங்களுக்கு எதில் ஏற்றம் ஏற்படும், எதில் சறுக்கல் ஏற்படும் என்று சற்று விரிவாக காண்போம். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கிரகநிலைகள் என எடுத்துக்கொண்டால், குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும், சகோதரஸ்தானத்தில் குரு பகவானும், புத்திரஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானும் உள்ளனர். லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் உள்ளனர். குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 7ஆம் பார்வையாக தனுசு ராசியையும், 9ஆம் பார்வையாக கும்ப ராசியையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேச ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார். இந்த கிரகங்களின் அமைப்பு மற்றும் பார்வையினால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனையும், அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் முழுமையாக காண்போம். பிறக்கப் போகும் இந்த புது வருடம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு காரியத்திலும் துல்லியமாக செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு விடாமுயற்சியால் நினைத்த சில பணிகளை முடிப்பீர்கள். புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். புதிய நபர்களின் வருகை மற்றும் அறிமுகம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியத்தில் எண்ணிய இலக்கையும் லாபத்தையும் அடைவீர்கள். எதிர்காலம் மற்றும் அதை சார்ந்த சேமிப்புகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். தடைப்பட்டு கொண்டிருந்த செயல்களை செய்து முடிப்பதற்கான சூழல் ஏற்படும். மனதில் சில நேரங்களில் ஏற்படும் எண்ணங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தெளிவு கிடைக்கும். பணிகளில் இருப்போருக்கு எதிர்பாராத இடமாற்றம் நேரலாம். சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். பணிபுரிவோருக்கு இந்த ஆண்டு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை பற்றிய புரிதல் உண்டாகும். பணிகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். வயதிலும் அனுபவத்திலும் குறைவாக இருப்பவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது உங்கள் மீது நன்மதிப்பை மேம்படுத்தும். தேவையற்ற செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்ப்பதன் மூலம் நற்பெயர் அதிகரிக்கும். வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களின் கருத்துக்களில் உள்ள உண்மைகளை புரிந்து முடிவுகளை எடுப்பது அவசியம். வர்த்தக விஷயங்களில் ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும். கடன் சார்ந்த சில விஷயங்களில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். பெண்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். புதிய வீடு வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். நண்பர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படவும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதை குறைத்து கொள்ளவும். சந்தேக உணர்வினால் நெருக்கமானவர்களிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். பணிபுரியும் இடத்தில் விவேகத்துடன் செயல்படவும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு லாபகரமான வாய்ப்புகள் உருவாகும். அதிகாரமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும். புதிய முயற்சிகளில் இழுபறியான சூழல்கள் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். வரவுகளில் இருந்த தாமதங்கள் மறையும். கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். பிறமொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றமான சூழல் உருவாகும். உயர்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். ஆராய்ச்சி தொடர்பான கல்வியில் திறமைக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். முதுநிலை கல்வியில் சூழ்நிலை அறிந்து விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் ஆதாயமான பலன்களை பெறுவீர்கள். இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நடைபெறும். உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும். கணக்கு வழக்கு விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வாழ்வில் திருப்பங்களும் மாற்றங்களும் உருவாகும். சிறப்பு தொகுப்பு. புத்தாண்டு அன்று செல்வம் பெருக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி காண்போம். புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை செய்வதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பும் அதிர்ஷ்டமும் மகாலட்சுமி கடாட்சமும் உண்டாகும். ஆகையால் புத்தாண்டு அன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் சில விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும். இன்னும் சில நாட்களில் 2026ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது.
அதாவது ஜனவரி 1/1/2026 அன்று கோவிலுக்கு செல்வது, தானம் செய்வது, புது ஆடை அணிவது மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது என பலவற்றை செய்வதன் மூலம் நற்பலன்களை பெற முடியும். பொதுவாக பெரும்பாலான வீடுகளில் எதிர்மறையான எண்ணங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் என்பதே இருக்காது. முக்கியமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பதே இருக்காது. இவை அனைத்திற்கும் தீர்வு கடவுள் வழிபாடு ஒன்றே ஆகும். கடவுளுக்கு உரிய பொருட்களை வாங்கி வழிபடுவதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகும். புத்தாண்டு அன்று வாங்க வேண்டிய 3 முக்கியமான பொருள்: துளசி இலை, ஏலக்காய், கல்உப்பு. துளசி இலை, ஏலக்காய், கல்உப்பு ஆகிய 3ம் மகாலட்சுமியின் அம்சம். ஆகையால் வருடத்தின் முதல் நாள் அன்று மேற்கூறிய 3 பொருட்களை வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். துளசி இலையை வாங்கி வந்து பூஜை அறையில் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் வைத்து வழிபட வேண்டும். அடுத்து ஏலக்காய் வாங்கி வந்து பூஜை அறையில் விளக்கின் அருகில் வைத்து வழிபட வேண்டும். செல்வ செழிப்பு உண்டாக்குவதில் கல்உப்பு முக்கியமான பொருளாகும். ஆகையால் கல்உப்பை வாங்கி கட்டாயமாக பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். வாங்க வேண்டிய பிற பொருட்கள் என எடுத்துக்கொண்டால் மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம், சர்க்கரை, இனிப்பு, பசும்பால், குத்துவிளக்கு ஆகியவற்றையும் வாங்கலாம். புத்தாண்டு அன்று அதிகாலை எழுந்து குளித்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். அடுத்து கோவிலுக்கு சென்று அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து தரிசனம் செய்ய வேண்டும். முக்கியமாக புத்தாண்டு அன்று ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். மேலும் அறுசுவை உணவுகளை சமைத்து கடவுளுக்கு படையலிட்டு வழிபடுவது நல்லது. புத்தாண்டு அன்று பிறருக்கு கடன் தரக்கூடாது. நல்ல நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பிறருக்கு கடன் கொடுப்பதன் மூலம் வீட்டில் அதிர்ஷ்டம் குறையும். ஆகையால் சுப நாட்களில் பிறருக்கு கடன் அளிப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். புத்தாண்டில் நமக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டும். 2025ஆம் ஆண்டில் சந்தித்த பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். புத்தாண்டு பிறப்பதற்கு முன் எந்தெந்த பொருட்களை நம்முடைய வீட்டில் இருந்து அகற்ற வேண்டும், இவற்றை வீட்டில் வைத்திருப்பதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதையும், இவற்றை அகற்றுவதால் புத்தாண்டில் என்னென்ன நன்மைகளை பெற முடியும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். வீட்டில் இருந்து உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்களை அகற்றுவதால் துர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதில் இருந்து விடுபடலாம். இவைகள் எதிர்மறை ஆற்றல்களை எளிதில் ஏற்கக்கூடியவையாகும். உடைந்த பொருட்கள், பழுதான சாதனங்கள், விரிசல் விழுந்த கண்ணாடி, உடைந்த நாற்காலி ஆகியவற்றை வீட்டில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு புதியவற்றை வாங்கலாம். நல்ல நிலையில் இருக்கும் பொருட்களாக மாற்றுவதால் வளர்ச்சி, நேர்மறை ஆற்றல்கள் ஏற்படும். பழைய துணிகள், புத்தகங்கள், பாத்திரங்கள் ஆகியவற்றை வீட்டில் இருந்து வெளியேற்றி விடலாம். வேறு யாருக்காவது தானமாகவும் அல்லது மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் மாற்றி அமைக்கலாம். இதனால் நேர்மறையான விஷயங்கள் எப்போதும் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும். தேங்கிய நீர், காய்ந்த பூக்கள் ஆகியவற்றை வீட்டில் இருந்து தூக்கி எறிவதால் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் பரவுவதை தடுக்கலாம். புதிதாக இருக்கும் மலர்கள், புதிய தண்ணீர் ஆகியவற்றால் வீட்டில் எப்போதும் புத்துணர்ச்சி நிறைந்திருக்கும், மகிழ்ச்சி மலரும். காலாவதியான உணவுப் பொருட்கள், மருந்துகள், அழகு சாதன பொருட்களை வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் தேக்க நிலை, எதிர்மறையான சூழல் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் வீட்டில் அடிக்கடி நோய்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கியமான சூழலை வீட்டில் உருவாக்கவும், புதிய வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள் தேடி வருவதற்கும் காலாவதியான பொருட்களை அகற்றிவிட்டு சுத்தமான காற்று, ஆற்றல் வந்து செல்லும் வகையில் வீட்டை காற்றோட்டம் உள்ளதாக வைத்திருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.